என்னையா வெட்டிட்ட வாழைத்தண்டு மாதிரி கிடக்குது, சாப்பிடலையா? சாப்பிடுன்றா சமைக்கணும் அபிஜித்து. ஓ அண்ணன் ഞണ്ടിട്ട് മെസ്സല്ലല്ലോ. അണ്ണൻ മെസ്സിക്ക് വാങ്ങയ്യ. അണ്ണനാകുമ്പോ പൂണ്ട് അരിയണോ, വെങ്കായം അരിയണോ, എന്നെ തക്കാളി അരിയണോ, പിന്നെ മിക്സി അടുപ്പണോ, പിന്നെ എന്നത് കുളമ്പു വെക്കണോ, കറക്കണോ, சாப்பிடணும். என்னையா மெஸ்ஸுக்கு வாங்கய்யா, 3 நேரம் ஜிங்கலால லைஃப். என்னடா அவங்க மெஸ்ஸு பெரிய மெஸ். அவன் கையை கழுவிட்டு சமைக்கிறான்டா കൈയൊക്കെ കഴിവിട്ടോ അയാൾ സமைക്കുന്നു. ഓ നീ പോയി പാക്കുற. ടേസ്റ്റ് ഒക്കെ ഉണ്ടല്ലോ. ஓ டேஸ்ட்டு கொண்டல உனக்கு. ஆமாம், என்னத்தான் உனக்கு அப்படி சமைச்சு கொடுக்குறானுங்க? അതല്ലേ പറയാൻ വരുന്നത്. രാവിലെ പുട്ട്, എപ്പടി പുട്ട്, പിന്നെ പുട്ടും കടല, പിന്നെ ഉച്ചയ്ക്കാണെങ്കിൽ ചോറ്, മീൻ പൊരിച്ചത്, അച്ചാറ്, തോരൻ, പപ്പടം, പിന്നെ അവിയൽ, പിന്നെ എന്തോ വേണം അണ്ണാ. അങ്ങനെ 7 കറികൾ. പിന്നെ രാത്രിയിലാണെങ്കിൽ നെയ്ച്ചോറ്, പിന്നെ ബീഫ്, അല്ലെങ്കിൽ ചപ്പാത്തി, ചിക്കൻ കറി, പിന്നെ എന്താ വേണം? இதுக்கப்புறம் என்ன வேணும்? நீங்க சொல்லு. நீங்களா ஒரே டேஸ்ட் தானடா. அவன் சிக்கன் கொடுக்குறான், அந்த சிக்கனை கழுவிட்டாக்க சமைக்கிறான். தின்ன டேஸ்ட் உண்டല്ലോ. தின்ன டேஸ்ட் இருக்கும். அவன் ப்ரோசன் சிக்கன் போடுறானா ஃப்ரெஷ் சிக்கன் போடுறானே தெரியாது. திங்கிற பழைய மீன் எப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறானோ என்னத்தை வைக்கிறானோ தெரியலை. திங்கிறல்ல. நாங்கள் அப்படி இல்லை, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மீனை வாங்கி மசாலா தடவி அப்படியே சுத்தமாக சூப்பராக சமைச்சு போச்சு சாப்பிடுவோம். உனக்கு முடியுமா? ஏதா இல்லை, சிக்கன் குழம்பு ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், சூப்பராக கழுவி அதை சும்மா சுக்கா மாதிரி வச்சு அப்படியே இந்த பரோட்டா இருக்குல்ல, பரோட்டா ஆட்டா, நமக்கு பிடிச்ச ஆட்டா வாங்கி அப்படியே வச்சு அப்படியே வச்சு தேவையான அளவு சப்பாத்தி சாப்பிடுவோம். உங்களுக்கெல்லாம் 2 சப்பாத்திக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றான். நமக்கெல்லாம் 4 5 தேவையான அளவு அடித்து நகர்த்த வேண்டியது தான். பேசாமல் நீனும் வந்துடு என் கூட சமைக்க. சமைச்சு சாப்பிட்றோம். மெஸ்ஸுக்கு வாங்கய்யா.